போன 2024ல பார்த்தீங்கன்னா, 12வது மாசம் சொல்லப்போனா 11வது மாசம் முடிய போறதுலேருந்தே என் கண்ணுக்கு வந்து பாரிஸ் டவர், ஈஃபில் டவர் வந்து எனக்கு தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒர்க் பார்க்குற இடத்துல என் பக்கத்துல ஒரு நியூஸா பேப்பர்ல வர்றதோ, இல்ல டீ-ஷர்ட் போட்டு வரக்கூடிய நபர் பாரிஸ் டவர்ன்னு வர்றதோ, தினமும் இது மாரி காலையில, சாயந்தரம்னு ஒரு நாளைக்கே 2, 3 டைம் கண்ல படுறதோ, இல்ல அந்த சிலை இருக்கக்கூடிய கடை பார்க்குறதோ, இந்த மாரி தொடர்ந்து தினமும் அந்த மாரி பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப வந்து என்ன சொல்றது? அ சரி ஏதோ ஒண்ணு சொல்லுது, உணர்த்துற மாரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, தினமும் தொடர்ந்து 1 மாசமா ஒரு விஷயம் நம்ம கண்ல தொடர்ந்து தினமும் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, அப்ப என்ன தோணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு அந்த பாரிஸ் டவருக்கு ஏதோ ஒண்ணு ஆகப்போதோ அப்படிங்கிற மாரி எனக்கு தாட் வந்து தோணுச்சு. இது நம்ம சொன்னா மக்கள் வந்து அச்சமடைவாங்கனால நான் அது வீடியோவா நான் போடல ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து அப்படி இல்லன்னா, அது ஒரு சுற்றுலா தலம் தான். அத சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நிகழுமோ அப்படிங்கிற மாரியான ஒரு தாட் வந்தாலும் சரின்னு நான் அமைதியா அப்படியே இருந்துட்டேன். எதுவும் வீடியோ எதுவும் நான் போஸ்ட் பண்ணல. பட் ஆனா அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் அப்ப வந்து இந்த பாரிஸ் டவர்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போற அந்த லிஃப்ட் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனுச்சு அப்படிங்கிற செய்தியும் வந்து நான் கரெக்ட்டா டிவி ஆன் பண்றேன். அந்த டயத்துல இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட்டா வந்து ஓடுனுச்சு. ஏன்னா, அதுக்கு முந்தின ஒரு 1, 1 1/2 மாசமாவே அந்த பாரிஸ் டவர் என் கண்ல பட்டுக்கிட்டே இருந்துச்சு தினமும்ங்கிறபோது, இது கொஞ்சம் ரொம்பவும் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. அதன் பிறகு எதுக்கு நான் இத சொல்றேன்னா, அது நடந்து முடிஞ்சு சில நாட்கள் அமைதியா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் கழுகு வந்து ஒர்க் முடிச்சு வரும்போது கொஞ்சம் தள்ளி கீழ டவுன் இறங்கி வந்து வேகமா பறந்து போன ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து கழுகு படம் போட்ட விஷயங்களா என் கண்ல பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஷர்ட் போட்ட பையன் வரதோ, இல்ல நியூஸ் பேப்பர்ல ஷர்ட் போட்டு வரதோ, எங்க பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஈகிள்னே பஸ்ஸில பிரிண்டடான ஒரு பெரிய ஒரு டிசைனு கரெக்ட்டா நான் வேலை முடிச்சு வரும்போது, என்ன கிராஸ் பண்ணி போறதோ, தொடர்ந்து அந்த கழுகு படம் போட்ட இதாவே கண்ல பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ, இது வந்து எந்த நாடா இருக்கும்? என்ன ஏது ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட போதா என்னங்கிற போது, அமெரிக்கன் ஈகிள்னு போட்ட மாரி ஒரு பையன் எதிர்ல வரான். தினமும் இதே மாரி நிகழ்வுகள் தொடர்ந்து இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ஸோ, இது என்னன்னு தெரியல. பட் ஆனா ஒரு சார்ந்த ஒரு விஷயம், கழுகு சார்ந்த ஒரு சிலையோ, ஆ இல்ல வந்து ஏதோ ஒரு நாடோ, எங்கனாலும் சரி ஒரு கருடர் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா நம்ம இருந்துக்கிட்டா நல்லதோ, கெட்டதோ, ஆ வந்து அலர்ட்டா இருந்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு கெடுதலும் நிகழாம நல்லபடியா மூமெண்ட்ஸ் வந்து கடந்து போயிடலாம். அப்படிங்கிறது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஆ அவ்வளோதான். என்னன்னா, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துல மாரி நடக்கக்கூடியது வந்து இஎஸ்பி பவர்ல தெரியிற மாரி, இது வந்து கடவுள் சார்ந்த ஒரு ஆசீர்வாதத்துல ஏதோ இந்த மாரி ஒரு உணர்த்துறது எனக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த மாரி அடிக்கடி எப்பவாவது இந்த மாரியான விஷயங்கள் நடக்கும்போதுனா, முன்கூட்டியே வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும். தொடர்ந்து கடவுள் சார்ந்து எனக்கு கொஞ்சம் அது வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இல்ல சில நேரம் வந்து என்ன சொல்றது, கரெக்ட்டா நம்மளுக்கு தெரியும். சில நேரம் வந்து இந்த மாரி ஃபுல் டீட்டெயில்ஸா தெரியலைனாலும், இந்த அளவு வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து நான் இது சொல்றேன். என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ தெரிஞ்சோனே அது என்ன வீடியோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சோனே தெரியும். பார்ப்போம் சொல்றேன்.